நான் ஆசையாக ஒரு மிளகாய் செடி வாங்கி வச்சுருந்தேங்க. அது மாடி தோட்டத்துக்கு சரியாக வராது, ஒழுங்காகவே வளராது அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறவங்க எல்லாரும். அது எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இது வந்து என்னோட மாடி தோட்டத்தில் இருக்குது தக்காளி செடி. மொத்தமாக 2 தக்காளி செடிகள் வச்சுருக்கேன். அதில் முதலாவது செடி தான் இது. எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ காய்கள் இருக்குது. இது வந்து 2வது செடி. இதுலேயும் அதிகமாக காய்கள் இருக்கத்தான் செய்யுது. பழங்களும் பழுத்து எண்ணெய்க்கு பழுக்கும்னு பார்த்து கடைசியாக அறுவடைக்கும் தயாராக வந்து நிற்குது. இது வந்து இந்த கம்பு வந்து உடஞ்சி விழுந்து கிடச்சிச்சு காயாக இருக்கும்போதே. இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனாலும் அழகாக 2 பழங்களுமே பழுத்து அறுவடைக்கு தயாராக நிற்குது. அதுக்கப்புறம் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேங்கள்ல, அது வந்து இந்த கருப்பு மிளகாய். இதை நர்சரியில் வாங்கும்போது அவங்களே சொன்னாங்க, இது ஒழுங்காக வளருமான்னு தெரியல, ஆனாலும் வாங்கி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறைய மிளகாய் பூத்திருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. இலைகளும் கருப்பு கலரில் இருக்கும். கருப்பாக வந்து சிவப்பு கலரில் மாறுது பார்த்தீங்களா? இதோட பூ வந்து வயலட் கலரில் இருக்குது. எங்கே இருக்குது பூ? காட்டுறேன், இந்த பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.